ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு இன்ட்ரெஸ்டிங் டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தோல் கருப்பான பழுத்த வாழைப்பழங்களை தூக்கி குப்பையில் போடுவீங்களா? இது தெரிஞ்சால் இனி கடையிலிருந்து பழுத்த கருப்பு தோல் வாழைப்பழத்தை மட்டும்தான் நீங்கள் வாங்குவீங்க. வாங்க இன்னைக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். தோல் மஞ்சள் நிறத்தில் இருக்கும் வாழைப்பழங்களை விட தோல் கருப்பான நன்றாக பழுத்த வாழைப்பழங்களில்தான் நம்முடைய உடலுக்கு தேவையான அதிகப்படியான சத்து இருக்கிறது என்று சொல்லப்பட்டுள்ளது. ஆனால் நம்முடைய வீட்டில் வாழைப்பழம் கொஞ்சம் பழுத்து விட்டாலே போதும், அதை குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை சாப்பிடாமல் தவிர்த்து விடுவோம். அதை தூக்கி குப்பையிலும் போடுவோம். இனி அந்த வாழைப்பழத்தை தூக்கி குப்பையில் போடாதீர்கள். நம்முடைய உடலுக்கு அதிகப்படியான சக்தியை கொடுக்கும் அந்த பழுத்த வாழைப்பழத்தை வைத்து ஒரு சூப்பர் தோசை ரெசிபி எப்படி செய்வது என்பதை பற்றி தான் இன்று நாம் பார்க்க போகிறோம். முதலில் 4 தோல் கருப்பான வாழைப்பழங்களை எடுத்து தோல் உரித்து மிக்சியில் போட்டு தண்ணீர் ஊற்றாமல் அரைத்து கொள்ள வேண்டும். மிக்சியில் போடும்போது கொஞ்சம் சிறு சிறு துண்டுகளாக வாழைப்பழத்தை வெட்டி போட்டு கொள்ளுங்கள். அதன் பின்பு அந்த அரைத்த வாழைப்பழத்துடன் முட்டை 1, ஏலக்காய் 2, இனிப்பு சுவைக்கு ஏற்ப வெல்லம், 2 குழிக்கரண்டி கோதுமை மாவு, அரை டம்ளர் பால், இந்த எல்லா பொருட்களையும் சேர்த்து மீண்டும் ஒரு முறை அரைத்து கொள்ள வேண்டும். தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் கூட பாலை சேர்த்து ஊற்றிக்கொள்ளலாம். உங்களுக்கு முட்டை பிடிக்காது எனும் பட்சத்தில் முட்டையை நீங்கள் தவிர்த்து கொள்ளலாம். முட்டைக்கு பதிலாக ஆப்ப சோடா மாவு பயன்படுத்தி கொள்ளுங்கள். மற்ற பொருட்களை எல்லாம் சேர்த்து கொள்ளலாம். இப்போது அரைத்த இந்த விழுதை ஒரு தனியான அகலமான பாத்திரத்தில் மாற்றிக்கொள்ளுங்கள். ஊத்தப்பம் வார்க்கும் அளவிற்கு இந்த தோசை மாவு இருந்தால் பரவாயில்லை. இந்த மாவு ரொம்பவும் திக்காக இருந்தால் மீண்டும் கொஞ்சம் பால் சேர்த்து இந்த மாவை தோசை மாவு பதத்திற்கு கரைத்து கொள்ள வேண்டும். மாவை தண்ணீராக கரைத்து வைத்து கொள்ளக்கூடாது. மாவு திக்காக தான் இருக்க வேண்டும். தோசைக்கல்லை சூடு செய்து நெய் அல்லது எண்ணெய் தடவி இந்த தோசை மாவை எடுத்து ஊத்தப்பம் போல ஊற்றி தேவைப்பட்டால் இந்த தோசையின் மேலே நட்ஸ் வகைகளை தூவி சுட்டு குழந்தைகளுக்கு கொடுத்து பாருங்கள். நிச்சயமாக விருப்பமாக சாப்பிடுவார்கள். முட்டையை தவிர்ப்பவர்கள் 1/4 ஸ்பூன் சோடா உப்பை இந்த மாவில் சேர்த்து கொள்ளலாம் என்பது குறிப்பிடத்தக்கது. வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.